மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஏன் நீங்க தானே கடைசியா வந்தீங்க, கதவை சாத்திட்டு வரக்கூடாதா? தெருவுல போற நாயெல்லாம் நடுவீட்டுக்குள்ள வருது. அட நீ வேற, கண்ட கண்ட நாய்கள் எல்லாம் ரோட்ல நிறுத்தாம வீட்லயும் கார்மெண்ட்ஸ்லயும் பண்ற கூத்து தாங்க முடியல. அப்புறம் இது வந்தா என்ன? ஏய், யார பாத்திரி நாய்ங்கற? என்ன ஜாட பேசுறியா? எனக்கு இந்த ஜாடையில பேச தெரியாது. எதுவா இருந்தாலும் மூஞ்சிய பார்த்து தைரியமா பேசு. ஏய் என்னடி, யார பார்த்து டீ போட்டு பேசுற? ஏய் ஒன்ன தாண்டி நீ என்ன பெரிய கொடுக்கா? ஏய் சும்மா இருடி. என்ன நாய் பேரு பேசுற? ஜாட படைய என் புருஷனை பத்தி பட்டிக்காடு தற்கொலைன்னு பொடி வச்சு பேசுற? என்னடி கொழுப்பேறி போச்சு உனக்கு? இத பாரு, உனக்கு என்ன பத்தி தெரியாது. என்னடி ரொம்ப பேசுற? என்ன பண்ணிடுவ நீ? ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்துட்டீங்களா? இத பாரு, இன்னும் 10 பேர் சேர்ந்தாலும் நான் உன்னை பயப்பட மாட்டேன். ஏய், இந்த ஜாட கிட்ட பேசுற வேலை வச்சுக்கிட்ட அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஏய் என்னடி முறைக்கிற? என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? உன் கடவாயை காது வரைக்கும் கிழிச்சிருவேன். கிழிச்சிருவியா? கிழிச்சிருவேன். ஒரு விளங்காத பட்டிக்காட்டுல இருந்து வந்து தங்கச்சி வீட்ல ஒண்டிக்கிட்டு எங்க கடவாயை கிழிச்சிருவியா? ஏய் இங்க பார், நாங்க மெட்ராஸ்காரங்க. எங்க கிட்ட முறைச்ச கையை ஒடிச்சு அடுப்புல வச்சிருவோம். உடைச்சிருவியா? ஆமா. அக்கா, என்னக்கா இது அசிங்கமா இல்ல? இப்படியே சண்டை போடுவீங்க? பின்ன என்ன விஜய், இவ பேசுற பேச்சுக்கு வாயால பேசக்கூடாது, கையால தான் பேசணும். என்னக்கா பயப்படுவேன் நினைச்சியா? எங்க அடி பார்க்கலாம். அக்கா, நீ பேசாம இருக்கா? நான் எதுக்கு நீ பேசாம இருக்கணும்? எல்லா கூத்தையும் பார்த்தேல, அவங்க ஜாடியா பேசுறத கேட்டேல. ஏய் இத பாரு, இந்த தனத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. வம்பு சண்டைக்கு போக மாட்டா, வந்த சண்டை விட மாட்டா. ஐயோ அக்கா, நீ இப்படியே பேசிட்டு இருந்தா இந்த பிரச்சனை எப்படி தான் தீர்க்கிறது? நீ கொஞ்ச நேரம் வாய் மூடி சும்மா இருக்க மாட்டியா? நான் எதுக்கு நீ வாய் மூடிட்டு இருக்கணும்? என்ன பார்த்து சோத்துக்கு வந்தவன்னு சொல்றாங்க, நான் எதுக்கு வாய் மூடிட்டு இருக்கணும்? ஏண்டி, எங்க வீடு தேடி வந்து நீ உன் புருஷனை கூட்டதுனால தானே நான் என் புருஷன் இங்க வந்தோம். இந்த வீட்ல இவங்க உட்கார்ந்து தின்னுட்டு இருக்காங்க, எங்களை பேச இவங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? ரொம்ப பேசுற, நல்லா இல்ல. அச்சி வாய் மூடு. அப்படிதாண்டி பேசுவேன். வாய் மூடு. அச்சி போடி, மரியாதை கிட்டவளே. ஏய், நாம இருந்த இருப்பென்ன, நம்ம அப்பா வளர்த்த வளப்பென்ன? இங்க வந்து ஒன்றைனா பெறாதவங்கள எவ்வளவு பேச்சு பேசுறாளுங்க, இத நான் கேட்டு எடுக்கணும். எனக்கு என்ன தலையெழுத்தா? என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் உடனே அழகர் கூட போறேன். எனக்கு கூட தேவையில்லை. ஒரு சுடுசல் கூட வாங்காம இத்தனை வருஷமா இருந்துட்டு இங்க வந்து எந்தெந்த எடுபட்ட சிரிக்கிங்க கிட்டே நான் நாய்ப்பட்ட வாங்கணுமா? ஏய் என்ன விடுறீ? மாமாவெல்லாம் இந்த முண்டை நாய்னு சொல்றா. ஏய் முண்டைக்கு என்ன சொன்ன? மூஞ்ச பேத்துறேன். ஜாக்கிரதையா. வெரி இவன் ஒட்ட வெடிடாடி. போடி வெளிய. கைய வச்ச கைய வச்சிருவேன். ஐயோ அக்கா, என்ன? தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருக்கா? இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தல்ல, நாளைக்கு அவர் வந்துருவாரு. அவர் வந்த உடனே நீ மாமா அழகர் கூட போயிடுங்க. இல்லடி, இவ்வளவு பேச்ச கேட்டுட்டு நான் இனிமே இந்த வீட்ல இருக்க மாட்டேன். இருக்கணும்ங்கற அவசியமும் எனக்கு இல்ல. நான் போய் ஆகணும். அழகர் குளத்துக்கு இப்பவே போறேன். ஐயோ அக்கா, எனக்காகவும் என் புருஷனுக்காகவும் கொஞ்சம் பொறுமையா இருக்கா? அக்கா முதல்ல இப்படி வா. கைய ஓங்க. பேசாதக்கா. ஓங்கங்கடி பாப்போம். ஓங்கங்கடி பேசாதக்கா. அதே பாப்போம். அக்கா தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருக்கா? அங்க மாமா பசியோட இருப்பாரு. நம்ம போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரலாமா? ஏய், எல்லாம் அந்த சூடு சொன்ன இல்லாத மனுஷனால தான் வந்தது. அவர் மூஞ்ச பார்க்கவே எனக்கு இஷ்டம் இல்ல. இந்த பாரு, வேணும்னா நீ போய் கொடு. அக்கா நான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வருவேன். ஆனா உன்னை இங்க தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. என்ன என்ன பயம்? நான் இங்க ஒத்தையா நிக்கிறேன். இந்த சிரிக்கிங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். நீ போயிடு வாடி. ஐயோ அக்கா, உன் கால்ல வினால விழுறக்கா. இந்த பேச்சை இதோட விட்டுரு. தயவு செஞ்சு அமைதியா இரு. நான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். அவங்க கிட்ட சொல்லிட்டு போறேன். நான் அமைதியா இருக்கேன். ஆனா மறுபடியும் என்கிட்ட வம்புக்கு வந்தாங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். சொல்லிட்டு. ஆமா அக்கா ப்ளீஸ்க்கா, அவங்க வர மாட்டாங்க. நான் பாத்துக்கிறேன். நான் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போறேன். நீ அங்க போய் உட்கார். நான் மாமாக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். நான் திரும்பி வரதுக்குள்ள என் அக்கா கிட்ட யாராவது வம்பு பண்ணீங்கன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் என்னோட சுயரூபத்தை பார்க்க வேண்டி வரும். அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏச்சி போடி, ரொம்ப தான் பேசுறேன். வணக்கண்ணே. 20,000 ரூபா பணம் பழனி என்ன கொடுத்தாரு. முழு பணத்தை இப்போ உடனே கொடுக்க முடியலையா? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பணம் சேரும்போது ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. என்னடா உண்மையாக பணத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறானா? அவன் தான் நம்மளை ஏமாத்தணும்னு. அண்ணே ப்ளீஸ், நம்ம வீட்டில் யாருமே மனுஷங்களை சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. அதுதான் பிரச்சனை. மொத்தமாக அத்தனை பணத்தையும் உடனே கொடுக்க முடியாதுன்னு தான் பழனி அண்ணா அன்னைக்கும் சொன்னார், இன்னைக்கும் சொல்கிறாரு.
அவர் சொல்றது சரியா புரிஞ்சுக்காம அவர் ஏதோ நம்மளை ஏமாத்த முயற்சி பண்றாருன்னு அம்மாவும் நிர்மலாவும் வந்து உங்கள்கிட்ட சொல்ல, நீங்க அதை கேட்டுக்கிட்டு கோவப்பட்டு அவர்கிட்ட போய் சண்டை போட அவர் சரி விடுறா. அந்த நேரத்தில் அவன் பேசுனது ரொம்ப எடுத்தறிஞ்சு பேசினான், தெரியும்ல? என்னண்ணே, பழனி என்ன எப்பவுமே ஒரு மார்க்கமாக தான் பேசுவார், உங்களுக்கும் தெரியும் இல்லைண்ணே. அது மட்டும் கிடையாது, நாம எப்பவுமே நம்ம தேவையை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு ஒருத்தர்கிட்ட போய் பேசினா இப்படித்தான் ஆகும். அப்புறம் அவரை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. சரி விடுங்க, நம்ம இந்த பணத்தை முதல்ல சிதம்பரம் மாமாட்ட கொடுத்துருவோம். வேண்டாம்டா. வேண்டாம்னா? சிறுக சிறுக கொடுத்தா செலவாயிடும்டா. அவருக்கும் எந்த பிரயோஜனமும் எல்லாம் போயிடும். மொத்தமாக வாங்கணும், மொத்தமாக கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம். இந்த பணத்தை லாரிக்காவது கட்டுவோம். பேலன்ஸ் அமௌண்ட்டை சீக்கிரம் கட்டினா லாரி கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டை சீக்கிரம் ஆரம்பிக்கிற வழியை பார்க்கலாம். ஆமாண்டா, லாரி டிரான்ஸ்போர்ட் ஆரம்பிக்கணும். நீ ஒன்று செய், வர பணத்தில் பாதியை மாமா பேரில் ஒதுக்கி என் அக்கௌண்ட்டில் போட்டுரு. மீதி பணத்தை லாரிக்காரன் கிட்ட கொடுத்துரு. சரி. அப்புறம் அந்த லாரிக்காரனை கடைக்குள்ள விடாத. எதுவாக இருந்தாலும் வெளில பார்த்து பணத்தை கொடுத்து அங்கேயே டீல் பண்ணிக்க. சரிண்ணே. என் அக்கௌண்ட்டில் பணம் மொத்தமாக சேர்ந்தோடனே மாமா கொண்டு போய் கொடுத்துரு. சரிண்ணே. சரி, இந்த பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும், நீயே கொண்டு போய் பேங்க்கில் போட்டுரு. சரி, நான் வரேன். இறங்குமா. பார்த்து வா. மெதுவா மெதுவா பாத்துக்கோ. அத்தை, என்னாச்சு அத்தை? பாட்டி என்னாச்சு அத்தைக்கு? அம்மாடி ஒண்ணுமில்ல, நீ முதல்ல போய் தண்ணி கொண்டு வா. சரி நிர்மலா, நீ போய் பாயங்களானி அம்மாவுக்கு எடுத்து போடு. மெதுவா போமா. தலகாணி எடுத்து போடு. மெதுவா மெதுவா பாத்து உட்காரு. பார்த்து உட்காருமா. அத்தை, இந்தாங்க சாப்பிடுங்க. என்ன பாட்டி என்னாச்சு? நிர்மலா என்னம்மா ஆச்சு? அட அந்த கதையை ஏமா கேக்குற? ஏன் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? டாக்டர் கிட்ட காட்ட வேண்டியது தானே? அம்மாக்கு பிபி அதிகமாயிடுச்சு அண்ணே. கடவுளே, கிளம்பும் போது நல்லா தானே இருந்தாங்க, என்னாச்சு? பாட்டி என்ன பாட்டி ஆச்சு? அட அதையேமா திரும்ப திரும்ப கேக்குற? நாங்க ஆஸ்பத்திரில இருந்து வெளியில வந்துகிட்டு இருந்தோமா, அந்த ஓடி போனாலே ஓடுகாலி அருந்ததி, அவளும் அவன் கூட ஓடி போனானே ஒரு பையன், அவனும் சேர்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அட கடவுளே. ஆ. அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் உங்க மாமியார் பார்த்தா அவ்வளவுதான், தையா தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சுட்டா. பிரஷர் ஏறி போச்சு. பிரஷர் ஏறினா இவன் நிலைமை என்ன ஆகும்? அதனாலதான் நேரா வீட்டுக்கு கூட்டு வந்தேன். டாக்டர் என்ன சொன்னாங்க? பிபி அதிகமாயிடுச்சுன்னு சொன்னாங்க. டேப்லெட்ஸ் எடுத்து ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஐயோ, என்னாச்சு போனது? எனக்கு நேரமாச்சு பாட்டி, நான் கிளம்பணும். ஏய், இப்ப போகணுங்கிற அவசியம் என்னடி? என்ன பாட்டி நீ வேற, நான் உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இவ்வளவு நேரமாச்சு, என்ன ஆக போதோ? காய்ச்சி மூச்சுன்னு கத்த போறாரு. என்ன நிர்மலா அது? போன இடத்துல அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லு, அவ்வளவுதானே? புரியாம பேசாதீங்க நீ. டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிட்டு வரதுக்கு மட்டும் தான் எனக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம போயிட்டு சீக்கிரம் வரணும்னு சொல்லிருக்காரு. அந்த ஆளு பொல்லாத மனுஷன், நிக்க வச்சு 100 கேள்வி கேட்பாரு அண்ணி. நிர்மலா, நிதானமா எடுத்து சொன்னா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. என்ன அண்ணி, ஏன் மாமனார் பத்தி எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன சொல்லி உயிர் எடுக்க போறாரோ. நான் வரேன் நீ. சரி சரி, இப்ப எதுக்கு அவசரப்படுற? வெயில் அலைஞ்சிட்டு வந்திருக்க, காஃபி போட்டு தரேன், சாப்பிட்டுட்டு அப்புறம் எனக்கு காஃபி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நான் இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பிரச்சனை தான். நான் வரேன் நீ. நான் வரேன் பாட்டி. அம்மா பத்திரமா பாத்துக்கோங்க. பாத்து போ. கடவுளே, இது என்ன கொடுமையா இருக்கு? மாமியார் கொடுமைன்னு தான் கேட்டிருக்கேன், இவளுக்கு மாமனார் கொடுமையா இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. சரோ, உன் மாமியார் படுத்தின கொடுமைக்கு அப்பனும் மகனுமா சேர்த்து வச்சு நிர்மலாவை வறுத்து எடுக்கிறாங்க. என்ன பாட்டி நீங்க போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அடி பைத்தியக்காரி, நீ வேற சும்மா இரு. மா,
என்ன பேசுறதுனே தெரியலம்மா. வாயடிச்சு போய் சில மாதிரி நின்னுட்டேன். அந்த அம்மா கண்ணில் தண்ணியாக கொட்டுது. ஆனால் கண்டபடி பேசிட்டாங்க. நிஜம்தானடா. எந்த பொம்பளையாவது ஏத்துக்குவாளா சொல்லு? என்ன இருந்தாலும் பெத்த மனசு இல்லையா? தான் மகனோட வாழ்க்கையில இப்படி ஒரு அசிங்கம் நடந்ததை நினைச்சு அவ மனசு குமுறத்தானடா செய்யும். அம்மா, அந்த அம்மா உங்களை, என்ன, நம்ம குடும்பத்தை சேர்த்து வச்சல திட்டினாங்க. அதுல என்னடா தப்பு இருக்கு? திட்டத்தான் செய்வாங்க. தான் மகனோட மணவரையில உட்காந்து தாலி கட்டிக்கிட்டவ, கொஞ்ச நாளானாலும் குடும்பம் நடத்தினவ, இன்னொரு ஆளோட ஜோடியா இறங்குனா யாரா இருந்தாலும் அடிவயிறு பதறத்தாண்டா செய்யும். இந்த பார்ப்பா, நம்ம சொசைட்டில காதலிச்சு கல்யாணம் பண்றதே தப்பா பேசுவாங்கப்பா. லவ்வர்ஸையே ஏத்துக்காத இந்த சொசைட்டில நீ இன்னொருத்தன் பொண்டாட்டிய காதல்னு சொல்லி கூட்டிட்டு வந்து வாழ்ந்துட்டு இருக்கியே, அதை யாராலையும் ஜீர்ணிக்க முடியாதுப்பா. அப்பா, என்ன சொல்றீங்க? அருந்ததி என் வைஃப் இல்லையா? என்னப்பா பேசாம இருக்கீங்க? என்னத்தை பேச சொல்றேன்? சில வார்த்தைகளை சொல்ற தகுதி சிலருக்கு கிடையாது. இந்த கல்யாணம், மனைவி, இந்த மாதிரி வார்த்தைகளை நீயோ அருந்ததியோ சொன்னா கேட்கறவங்க சிரிப்பாங்கப்பா. நீ என் பிள்ளையா போனதுனால என்னால சிரிக்க முடியலடா. அதான் அமைதியா இருக்கு. இந்த பாரு டேவிட், உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? உங்க 2 பேரும் இந்த வீட்டுல சேர்த்துக்கிட்டதுனால நமக்கு தெரிஞ்சவங்களும் சொந்தக்காரங்களும் பேச மாட்டேங்கிறாங்கடா. டேவிட், உங்க அம்மாவுக்கு இந்த அவமானம் ரொம்ப அதிகம்டா, தெரியுமா? இதோ பாருப்பா, இந்த பாவம் நம்ம அளவுல முடிஞ்சு போயிடும்னு எனக்கு தோணலப்பா. உனக்கு பிறக்க போற புள்ள குட்டிங்க, அடுத்து வர சந்ததிங்க, இவங்களையெல்லாம் பாதிச்சிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இத பாருடா, இது எல்லாத்தையும் விட பெரிய பயம் ஒண்ணு இருக்குடா. அந்த பையனுக்கும் அந்த பையனோட அம்மாவுக்கும் வந்த நிலைமை நமக்கும் வந்துடக்கூடாதுங்கிறதா எனக்கு இருக்கிற ஒரே பயம். ஏன்னா இவ பண்ணியிருக்கிற காரியம் எந்த பொம்பளையாலுமே நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியம். இதுக்கு துணிஞ்சவ மத்த எதுக்குமே துணிஞ்சுதாண்டா இருப்பா. நாற்பத்தி 2 சைஸ் 2. இது 44. ரெண்டுமே சேர்த்து 30 பீஸ். எப்படி இருக்க விஜி? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அக்கா, 42 சைஸ் மட்டும் இங்க அனுப்ப சொல்லுங்க. அதே பார்சல் பண்ண சொல்லிடலாம். வேகமா செய்ய சொல்லுங்க. சரி. என்ன விஜி, தனம் வரல? இல்ல, வரல. ஏன்? வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான் வரல. சின்ன பிரச்சனை அவளை வீட்டுல விட்டு வந்திருக்க. அவதான் பேசி பேசி 7 ஆக்கிற போறா. மாமா, நம்ம அக்காவை மட்டும் குத்த சொல்றது தப்பு. உங்க அக்காவை நீ தான் வச்சுக்கணும். இல்ல மாமா, இந்த பிரச்சனையில அக்காவை குறை சொல்லாதீங்க. ஜாடமாடியா ஏதோ பேசினாங்க. கண்டமேடிக்கு ரொம்ப ஓவரா பேசினதுனால அக்காவும் கூட சேர்ந்து பேசிருச்சு. அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் இல்ல. என்ன மாமா? நீ பாரு, இதெல்லாம் தினம் நடக்கிற கூத்து தான். இதெல்லாம் பாத்துக்கிட்டோம்னு வச்சுக்க, எல்லாம் ஒரு வேலையும் நடக்காது. நீ சாப்பாடு வச்சு முதல்ல கிளம்பு. வேலை மும்மரத்துல சாப்பிடாம இருந்துருவீங்க, முதல்ல சாப்பிடுங்க. விஜி, இன்னும் கொஞ்சம் பீஸ் பார்சல் பண்ண வேண்டியிருக்கு. அதை பண்ணிட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ வச்சுட்டு கிளம்பு. கண்டிப்பா சாப்பிடணும்னு சொல்லிட்டேன். இங்க வைக்கிறேன். அப்புறம் குமார் மாமா, மாமா உங்களுக்கு சேர்த்து தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. ஏன் மாமா? இல்ல வேணாம் எனக்கு. ஏன் மாமா வேண்டான்னு சொல்றீங்க? வேணாமா, இங்க வந்து வேலை தான் முக்கியம், சாப்பாடு முக்கியம் இல்ல. பெரியவங்க சொல்றாங்க, அதான். மாமா என்ன உளறீங்க? நீங்க உட்காருங்க, நான் சாப்பாடு பரிமாறுறேன். 5 நிமிஷம் உட்கார்ந்து சாப்பிட்டு போயிடலாம்.
இன்னைக்கு என் ராஜ்யச்சலத்தோட சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி பிளான். அது நடக்கல. சோ பட்டியா கிடக்குறேன். என்னது பட்னியாவா? என்ன மாமா சொல்றீங்க? என்ன பண்றது? சிலரோட சூழ்ச்சிக்கும் அவங்க பண்ற சதிக்கும் நான் பட்டினியா இருக்கேன். மாமா, உங்களுக்கும் சேர்த்து தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்லையா? விஜி, எதுக்கு வீணா கதை சொல்ற? நோ ஃபார்மாலிட்டிஸ். நீ சாப்பாடு கொண்டு வந்தது போஸுக்காக தான். அதனால பரவாயில்ல. இல்ல, நான் உங்களுக்கும் சேர்த்து தான். அதாவது விஜி, லைஃப்ல சாப்பாடுங்கிறது ஒரு பார்ட், அவ்வளவுதான். சாப்பாடு தான் லைஃப் நினைக்கிறவன் நான் இல்ல. என் பெட்டர் ஆஃப் ராஜ்யச்சலத்தோட லஞ்ச் சாப்பிட முடியாத போது எனக்கு எதுக்கு தனியா சாப்பாடு? சோத்துக்காக ரோஷத்தை விட்டு கொடுக்குற டைப் நான் இல்ல. எனக்குன்னு சில கொள்கைகள் கோட்பாடுகள் இருக்கு. நான் ஒண்ணு சிலர் மாதிரி சாப்பாட்டுக்கு ஆளால நிறைய ஜாதி இல்ல. மாமா, நீங்க ஏதோ விளையாட்டா பேசுறீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க சீரியஸா அதே சமயம் ரொம்ப தப்பா பேசுறீங்க. என்ன பேசுறோம் ஏது பேசுறோங்கிறத யோசிச்சு பேசுங்க. அதை விட்டுட்டு ஜாட கட்டு பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. மாமா, நீங்க வாங்க சாப்பிடுங்க. என்ன லீல முகத்தை சுளிக்கிற? கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. எனக்கும் கொஞ்சம் நஞ்ச கேள்வி ஞானம் இருக்கு. இதுக்கு கேள்வி ஞானம் மட்டும் போதாதுங்க. அப்புறம் பொண்ணா பொருந்து இந்த மாதிரி வயித்துல சுமந்தாதான் அதோட அனுபவமும் அவஸ்தையும் புரியும். நான் என்ன சொன்னாலும் நீ ஒத்துக்க மாட்டியே. நான் சொல்றேன், உள்ள என் பையன் தான் உதைக்கிறான். தப்பு. அப்படின்னா உதைக்கிறது உங்க பையன் இல்ல, உங்க பொண்ணு. சும்மா உளராத. பையன்தான், பொண்ணுக்குன்னெல்லாம் இல்ல. என்னங்க சேன்னு சொல்றீங்க? பொண்ணுன்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு அருவருப்பா? இல்ல உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு பொண்ணு வேணாம். ஏங்க? அதான் சொல்லிட்டேன்ல, விட்டுடு. எனக்கு பையன் வேண்டாம், பொண்ணுதான் வேணும். சும்மா விளையாடாத. இதுல என்னங்க விளையாடுறதுக்கு இருக்கு? நான் கண்டிப்பா சொல்றேன், நமக்கு பொம்பளை புள்ள தான் பிறக்கும். இந்த பேச்சைத்தோட விட்டுடு. ஏங்க ஏங்க உங்களுக்கு இவ்வளவு வெறுப்பு? அதான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒட்ட காலத்தை பிறந்தா அது பின்னாடி நாய் மாதிரி காவ கத்துட்டு அலையணும்னு. இப்படி எல்லாம் பேசாதீங்க. உண்மைதானே சொல்றேன். எதுங்க உண்மை? இந்த மாதிரி மட்டமான எண்ணத்தோட நீங்க பேசுறது உங்களுக்கே அபத்தமா தெரியல? எங்க அப்பாவுக்கு நாங்க 5 பொண்ணுங்க. அவர் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டாரு? அவர் என்ன எங்களை காவல காத்துட்டு இருந்தாரு? அசிங்கமா பேசாதீங்க. எனக்கு பொம்பளை புள்ள பிறக்க கூடாது. பிறந்துடுச்சுன்னா மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.